இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுள்ள இந்த சுருக்கமான சாதனை நோக்கம் நித்தியத்தை நிர்ணயிப்பது. பெரும்பாலான ஜனங்கள் இந்த வாழ்க்கையின் தற்காலிக மகிழ்ச்சிகளுக்காக நித்தியத்தை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். மீண்டும் இந்த வேதாகம வகுப்பு தொடரின் தீர்க்க தரிசன அடையாளங்களுக்கு வரவேற்கிறோம். இன்றிரவு பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் வேதாகம தீர்க்க தரிசனங்களில் காணும் ஒரு விஷயத்தை பார்க்கப் போகின்றோம். இன்னும் குறிப்பாக இன்றைய பாடத்திற்கு அற்புதமான ராஜ்யம் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இது சாலமோன் ராஜாவின் பயணத்துடன் உங்கள் வேதத்தில் நீங்கள் காணும் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. இப்போது நீங்கள் இஸ்ரேலின் வரலாற்றை பார்க்கும்போது அவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. இஸ்ரேலின் வரலாற்றில் மிக உயர்ந்த மகிமை இருந்தபோது நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்தால், குறிப்பாக சாலமோன் ராஜாவின் காலத்தில் ஷேபாவின் ராஜஸ்திரி வந்தபோது நடந்தது. அது தேவன் கொண்டிருந்த நோக்கம் என்று நமக்கு சொல்கிறது. ஜனங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க விரும்பினார். எல்லா ஜனங்களும் உம்மிடம் வந்து என்னை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆலயம் கட்டப்பட்டது, எல்லாம் புதிது. சாலமோன் தனது வீட்டை கட்டியிருந்தார். பெரும் செல்வமும் செழிப்பும் இருந்தது. எல்லா எல்லைகளிலும் சமாதானம் அடைந்தார்கள். அந்த நேரத்தில் சேபாவின் ராணி சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டாள். சவுதி அரேபியாவுக்கு அருகில் இருக்கும் செல்வந்த நாட்டிலிருந்து ஒரு பெரிய வண்டியுடன் அவள் வந்தாள். விலங்குகள், பரிசுகள் மற்றும் பொக்கிஷங்கள் அனைத்தோடு சாலமோனுக்கு கேட்கும் அனைத்தையும் கொண்டு வந்தாள். நான் உங்களிடம் கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். அவளுக்கு மிக முக்கிய விஷயம் உண்மையும் ஞானமும். சாலமோன் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அவள் அறிய விரும்பினாள். எனக்கு மூச்சடைக்கக்கூடிய அனுபவம் இருந்தது என்ற வெளிப்பாட்டை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சாலமோனின் வீட்டையும் தேவனின் ஆலயத்தையும் அவனுடைய ஊழியர்களின் இருக்கைகளையும் அவர்களுடைய வஸ்திரங்களையும் ராஜ்யத்தின் செல்வத்தையும் பார்த்த பின், எல்லா கேள்விகளுக்கும் அவனுடைய பதில்களை கேட்ட பின் வேதம் கூறுகிறது அவளுக்குள் இன்னும் ஆவி இல்லை. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று நாம் கற்றுக்கொள்வோம். அவள் மூச்சு விடாமல் இருந்தாள். அவள் சொன்னாள், இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். புரிகிறதா? எனவே இந்த நிகழ்வில் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தும் மகிமையான அற்புதமான ராஜ்யத்தின் ஒரு உருவகத்தை பெற்றிருக்கின்றோம். இன்றிரவு இந்த பாடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை விட பெரியதாக நினைக்கும் விசுவாசத்தை கொஞ்சம் வையுங்கள். பரலோகத்தை குறித்து வேதம் நிறைய சொல்கிறது. அது மிகவும் உண்மையானது. சில வசனங்களை பார்ப்போம். நம் பாடத்தில் முதல் கேள்வி, இயேசு தம் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் அளித்தார்? என்ன வாக்குத்தத்தம் அளித்தார்? யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் என்று அவர் சொல்கிறார். நீங்களும் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். அநேக வாசஸ்தலங்கள், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எபிரேயர் 11:16 வேதம் கூறுகிறது, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எதை? ஒரு நகரத்தை. நான் நகரங்களை குறித்து நினைக்கும் போது பொதுவாக நல்ல விஷயங்களை நான் நினைப்பதில்லை. ஏன் தெரியுமா? ஜனங்கள் பாவத்துடனும் சுயநலத்துடனும் போராடுகிறார்கள். ஜனங்கள் ஒருமுகப்படுகிற விஷயம் இருந்தால் பிரச்சனைகளில் அதிகமாக ஒருமுகப்படுவார்கள். உங்களுக்கு மொத்தமாக பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது? கிராமங்களில் அதிகம் இல்லை, நகரங்களில்தான் ஜனங்கள் ஒருமுகம் அதிகம் இருக்கிறது. பரலோக நகரங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அங்கு பாவ பிரச்சனை இல்லை, சுயநலம் இல்லை. இது சுயநலவாதிகளின் ஒருமுகம் இருப்பதற்கு பதிலாக அன்பானவர்களின் ஒருமுகம் இருக்கும். அது அங்கே பெரிய விஷயமாக இருக்கும். தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று வாசிக்கும் போது, நான் நகரங்களை குறித்து நினைக்கும் போது மற்ற திசையை நோக்கி ஓட வேண்டி இருக்கும். வெளிப்படுத்தல் 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இங்கே பழைய எருசலேமின் படம் இருக்கிறது. மேலும் உலகின் வேறு எந்த நகரத்தையும் விட அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டதும் யுத்தங்கள் அதிகம் நடந்த நகரம் உங்களுக்கு தெரியுமா? சமாதான நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் அதுதான் எருசலேம். எரு நகரம், ஷாலோம் சமாதானம். எரு ஷாலோம் சமாதானம் நகரம்.
முதலில் இது ஒரு ராஜாவுடன் வேதத்தில் ஒத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எருசலேமின் முதல் ராஜா தாவீது அல்ல, சவுல் அல்ல, சாலமோன் அல்ல, மெல்கிசெதெக் என்ற ஒருவர். புதிய ஏற்பாடு அவரை நமக்கு கிறிஸ்து என்று கூறுகிறது. அவர் நீதியின் ராஜா. ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்தார். இயேசு நம்முடைய நீதியின் ராஜா. அவர் தேவனின் பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு நம் ராஜா, அவர் நம் ஆசாரியன், அவர் நம் நீதியின் ராஜா. அவர் நமக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்தார். போஜனத்தில் மெல்கிசெதெக் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படும். அநேகமாக அப்போது சமாதானம் இருந்தது. அவர்கள் நகரத்தை கட்டி எழுப்ப ஆரம்பித்ததும் நீங்கள் இன்று பழைய எருசலேமை சுற்றி நடக்கிறீர்கள். சுவர்களில் துப்பாக்கி குண்டு ஓட்டைகளை காணலாம். அவை இன்னும் கூட சரி செய்யப்படவில்லை. ஒரு சிறிய புதைக்குழி அடையாளங்கள். ஆனால் அது வானத்திலிருந்து இறங்கின பழைய எருசலேம் அல்ல. மேலும் சிலர், ஓ டாக், உங்களுக்கு தெரியுமா, இதை நீங்கள் எப்படி இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? வானத்தில் ஒரு நகரம், பரலோகத்தை குறித்த இந்த காரியங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவை. இது நம் பலவீனத்திற்கு ஒரு ஊன்றுகோல். மனிதன் ஒரு விண்வெளி நகரத்தை உருவாக்க முடியும் என்று நம்புவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது விசித்திரம் அல்லவா? நாம் ஒரு சிறு நகரத்தையாவது விண்வெளியில் ஏற்படுத்துவோம் என்பதில் சந்தேகம் இருக்கிறதா? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? பரலோகத்தை குறித்து பேசும்போது உலகம் சிரிக்கிறது. உங்களுக்கு தெரியும், தேவன் அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார். பரலோகத்தை குறித்து பேசும்போது தேவன் தயங்கவோ எண்ணம் சிதறவோ மாட்டார். அவர் சொல்கிறார், பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லும்போது ஜனங்கள் நட்சத்திர மலையேற்றத்தை பார்த்து ஓ உண்மையாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை சொல்லி இருக்கிறார். ஓ, தேவன் அதை செய்ய முடியும் என்பதில் நிச்சயமில்லை. ஹாலிவுட் அதை செய்ய முடியும். தேவனை குறித்து எங்களுக்கு தெரியாது. பரிசுத்த நகரத்தை குறித்து நமக்கு என்ன தெரியும்? பரலோகத்தை குறித்தும் அதில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லும் பல விவரங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 21:10-12. தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தாள். என்ன? 12 வாசல்களும் இருந்தன. இப்போது 12 ஒரு சரியான கணித எண். உண்மையில் கட்டி எழுப்ப வேண்டும். 12 அங்குலம் என்றால் ஒரு அடி. ஏனென்றால் இது மிகவும் எளிதில் வகுக்கக்கூடிய எண்களில் ஒன்று. 12 1ஆல் வகுக்கப்படும், 2ஆல், 3ஆல், 4ஆல், 6ஆல். தேவன் நகரத்தை கட்டி எழுப்புவதில் சரியான எண் கணிதத்தை பயன்படுத்துகிறார். 12 என்பது தேவாலயத்தை குறிக்கும் ஒரு எண். எண்கள் ஏராளம் உண்டு. எத்தனை இஸ்ரவேல் கோத்திரத்தார்? 12. எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12. புதிய எருசலேமில் 12 அஸ்திவாரங்கள் இருப்பதாக வேதம் கூறுகிறது. 12 வாயில்கள். அது எதனால் செய்யப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசல்கள் முத்துக்களாயிருந்தன. அவை தாய் முகத்துடன் பொறிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது என்று வேதம் கூறுகிறது. இப்போது நீங்கள் நகரத்தின் பரிமாணங்களை பார்க்கும்போது ஒரு சுவர் 375 மைல்கள், சுவர்கள் 144 முழம் அல்லது 200 அடிக்கு தடிமன் கொண்டவை. அவை எவ்வளவு உயரம் என்று உறுதியாக தெரியவில்லை. நீளம், அகலம் மற்றும் உயரம் ஒன்றுதான் என்று ஒரு வசனம் சொல்கிறது. வாயில்களில் ஒன்று மிகவும் பெரியதாக இருக்கும். அது கொஞ்சம் பெரிய முத்து. உங்களால் கற்பனை செய்ய முடியவில்லையா? தேவன் தன்னை நேசிப்பவர்களுக்காக ஆயத்தம் செய்த விஷயங்களை பார்க்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. இந்த ஆய்வின் மூலம் அது மிகவும் ஆழமானது என்பதை அறியலாம். நீங்கள் அதை கற்பனை கூட செய்ய முடியாது என்று இயேசு சொன்னது இதற்குத்தான். முத்துக்கள் பெரிதாக இருந்தால் சிப்பிக்கள் பரலோகத்தில் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று சிந்தியுங்கள். சரிதானே? நகரத்தின் வீதி சுத்த பொன்னாய் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 21:21 நீங்கள் வாசிக்கலாம். அந்த பொன்னை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது இருந்தால், தங்கத்தை முற்றிலும் தூய்மையாக்க முடிந்தால் அது பளிங்கு போல சுத்த பொன்னாக இருக்கும். தங்கத்திற்கு நிறம் தருவது அசுத்தத்தின் மாறுபட்ட அளவு. சுமார் 14 கேரட் நாம் பெறக்கூடிய அளவுக்கு தூய்மையானது. ஆனால் உங்களுக்கு 22 கேரட் மற்றும் பல்வேறு வகையான தங்கங்கள் கிடைக்கும் என்பது தெரியும். ஆனால் இங்கே யோவான் இந்த பொன் பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது போல பரலோகத்தில் தங்கத்தின் வடிவம் தூய்மையாக இருக்கும். நகரத்தின் நீர் வளங்கள், உணவு வளங்கள் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இதை குறித்து பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 22:1 சொல்கிறது, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. எல்லா உயிர்களுக்கும் நீர் தேவை. விலங்கு, ஆலை, பூஞ்சை, காளான்கள், பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஜீவன் இருக்காது. பாக்டீரியா தண்ணீர் இல்லாமல் வாழாது. இந்த உலகில் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக நீர் இருக்கிறது. நானே ஜீவ தண்ணீரின் ஊற்று என்று இயேசு சொல்லியிருக்கிறார். முதலில் அதை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவனின் சிங்காசனத்திலிருந்து இந்த நதி பாய்கிறது. நான் நைலை பார்த்திருக்கிறேன். அமேசான் மற்றும் மிசிசிப்பி.
மற்றும் உலகின் பல முக்கிய நதிகள், அதன் வாயில்கள். அமேசான் நதி 50-100 மைல் அகலம் கொண்டது. அது அட்லாண்டிக் கடலுக்குள் நுழைகிறது. இது எவ்வளவு பெரியது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முழு உலகிற்கும் நீர்ப்பாசனம் கொடுக்கும் நதி, முக்கிய நதி. அது உலகிற்கு தண்ணீரை சப்ளை செய்கிறது. நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்கள், அது மிக பெரியதாக இருக்கும். மேலும் இருபுறமும் வெளிப்படுத்தல் 22:2 நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இது ஒரு மரம். இது கிரகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் சாப்பிட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் சாப்பிட வேண்டும். ஆற்றின் ஓரங்களில் கிளைகள் மட்டும் மரத்தின் மேலே இணைந்து வளர்வதில்லை என்று நான் நினைக்கிறேன். வேர்கள் அடியை தொடக்கூடும். நதி அதன் வழியாக ஓடும். இது நதியின் இரு கரையிலும் இருக்கிற ஒரு மரம். வேறு எப்படி ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் அவர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள், அவைகளும் அதையே சொல்லும். நதியின் இரு கரையிலும் ஒரு விருட்சம். நதி அதன் வழியே ஓடுகிறது. இது ஒரு பெரிய அளவு ஜீவ விருட்சம். நாம் கூடுவோம். விருட்சத்தின் இலைகள் தேசங்களின் குணப்படுத்தலுக்காக இருக்கின்றன. இதன் அர்த்தம் என்ன? ஜனங்கள் பரலோகில் நோய்வாய்ப்படப் போகிறார்களா? அவர்கள் விருட்சத்தின் அண்டை ஓடி காயங்களில் தேய்க்க வேண்டுமா? விருட்சத்தின் இலைகள் நோயை குணப்படுத்த என்றது சொல்லவில்லை. விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். நாம் அனைவரும் இந்த உலகில் பிளவுபட்டுள்ளோம். அரசியல் பிளவுகள், கலாச்சார, இன, மொழி பிளவுகள் இருக்கின்றது. ஆனால் அந்த விருட்சத்தின் பளபளப்பான இலைகளின் கீழ் ஒரு குடும்பமாக நாம் ஒன்று சேரும் போது அனைத்து பிளவுகளும் வேறுபாடுகளும் குணமடையப் போகின்றன. நாம் ஒன்றாக சேர்ந்து ஜீவ விருட்சத்திலிருந்து பலன் பெறப்போவதால் அங்கு ஒரு ஒற்றுமை இருக்கப் போகின்றது. உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பூமியில் வாழ்வதற்கும் பரலோகத்தில் வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? நாம் மிக உற்சாகமான பல விஷயங்களை பார்க்கப் போகிறோம். இவை ABC போன்றவை. பதில் A. பார்வையற்றவர்களின் கண்கள் திறக்கும். அது மிகவும் அற்புதமான ஒன்று இல்லையா? மிகவும் அற்புதமான பார்வை இருக்கப் போகிறது. கழுகு போல் பார்க்க முடியும். நீங்கள் பெற்ற எதுவும் பரலோகத்தில் விருத்தி அடையப் போகிறது. உங்கள் எல்லா புலன்களும் எல்லையற்றதாக இருக்கும். அவை மேம்படும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே கண் குறைபாடு இருப்பவர்கள் அங்கே விசேஷமான கண் பார்வையை பெறப்போகிறார்கள். இங்கே கேட்க சிரமப்பட்ட ஜனங்கள், காது கேளாதவர்களின் காதுகள் கேட்கும் என்று அது கூறுகிறது. அதோடு ஏசையா 35:6 அது கூறுகிறது. பதில் C. அப்பொழுது முடவன் மானைப் போல குதிப்பான். ஏதோ நடக்கச் செய்வது அல்ல. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசலில் ஊனமுற்ற சப்பானி மனிதரை பேதுருவும் யோவானும் குணப்படுத்தியது நினைவிருக்கிறதா? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் உற்சாகமாக இருந்தான். எல்லா புலன்களும் விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். மேலும் ஊமையின் நாவு பேசுவது மட்டுமல்லாமல் அவர்கள் பாடுவார்கள். அதோடு அவர்களுக்கு அழகான குரல்கள் உண்டாயிருக்கும். பதில் D. ஏசாயா 65:25. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். அங்கே விலங்குகள் இருக்கும். மனிதனின் பிரச்சனைகளுக்கு முன், வெள்ளத்திற்கு முன் இன்னும் பல வகைகள் இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்தினார்களா? இல்லை. அற்புதமான உண்மையை கேட்க வேண்டுமா? கவனியுங்கள். நீங்கள் ஓசின் மந்திரவாதியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிங்கங்கள், புலிகள், கரடிகள். இங்கே இந்த படத்தில் அந்த 3 பேரும் இருக்கிறார்கள். BLT என்றால் பேர், லயன், டைகர். அவைகள் அட்லாண்டாவில் உள்ள போதைப் பொருள் வியாபாரியிடமிருந்து மீட்கப்பட்டன. அவைகளை அடித்தளத்தில் குட்டிகளாக வைத்திருந்தனர். இது ஒரு இழிவு நிலை. ஜார்ஜியாவின் வனவிலங்கு பூங்காவால் தத்தெடுக்கப்பட்டன. ஏனென்றால் அவைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து இருப்பது மிகவும் பழக்கமாக இருந்ததால் அவை ஒரே அடைப்பில் வைக்கப்பட்டன. சிங்கம், புலி, கரடி ஒரே கூண்டில் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? குழந்தை பருவத்திலிருந்து ஒன்றுக்கொன்று தெரிந்ததால் இருக்க முடியும். வேதம் ஏசாயாவில் சொல்கிறது. இது உங்கள் பாடத்தில் ஏசாயா 11:6 பதில் E அளிக்கிறது. ஏசாயா 11:6 ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும். ஒரு சிறுவன் அவைகளை நடத்துவான். ஆட்டுக்குட்டியையும் ஓநாயையும் வழி நடத்தும் ஒரு சிறு பையன். அதில் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்று கூறுகிறது. உங்களில் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள்? இது பல வருடங்களுக்கு முன்பு சிறிய டைக்கை பற்றியது.
இந்த குடும்பம் ஒரு சிறு குட்டியை தத்தெடுத்தது. அதன் தாய் உண்மையில் தனது குட்டிகள் அனைத்தையும் கொன்று கொண்டிருந்தது. எனவே அதை மிருக காட்சி சாலையில் தாயிடமிருந்து பிரித்து எடுத்துச் சென்றனர். இந்த குடும்பத்திடம் அதை கொடுத்தனர். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர்கள் பால் கொடுத்தார்கள். பால் கொடுக்கும் காலம் முடிந்தவுடன் அதற்கு இறைச்சியை கொடுக்க முயன்றார்கள். ஆனால் அதற்கு தானியத்தில் ஈர்ப்பு இருந்தது. இந்த சிங்கம் இறைச்சியை சாப்பிட மறுத்துவிட்டது. இது குடும்ப செல்ல பிராணிகளுடன் விளையாடும். ஒருபோதும் பண்ணையில் வேறு எதையும் கடிக்கவோ காயப்படுத்தவோ செய்யாது. ஒருபோதும் அது முழுமை அடைந்து இருக்காது. அது வளர்ந்த சிங்கமாக இருந்தது. அது இரத்தத்தையும் இறைச்சியையும் சாப்பிடவில்லை. அது ஒரு சைவ சிங்கம். உங்களில் எத்தனை பேர் அந்த கதையை கேட்டிருக்கிறீர்கள்? அதை பார்க்க முடியும். சிறிய டைக் என்பது புத்தகத்தின் பெயர். பதில் எஃப். வனாந்தரமும் புஷ்பத்தைப் போல செழிக்கும் என்று அது கூறுகிறது. நீங்கள் உலகின் பல பாழடைந்த இடங்களை காணலாம். அங்கே ஒரு அழகான தோட்டம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? இப்போது அது வெறும் இடங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் இல்லை. அழகான இடங்கள் எல்லையற்ற அழகாக இருக்கும். பாலைவனங்கள் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் காணும் வண்ணங்கள் அந்த வண்ணங்களுடன் ஒப்பிட முடியாது. தரிசனத்திற்கு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டால், அதை மகிழ்ச்சியாக எண்ண முடிந்தால், அதையெல்லாம் மகிமையாக கையாள முடிந்தால் அது எவ்வளவு அற்புதம். தேவதூதர்கள் பாடுவதை நீங்கள் கேட்க முடிந்தால், நீங்கள் நன்றாக ருசிக்க முடிந்தால் எண்ணற்ற சுவையாக இருக்கும். உங்கள் உணர்வுகள் எதுவாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அது 100 மடங்கு பெருகும். பாவத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையில் எல்லாம் மந்தமாக இருக்கும். இது அனைத்தும் மேம்பட போகிறது. அது நித்தியத்திற்கான வழி. மேலும் பதில் ஜி. ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. ஏனென்றால் அங்கே யாரும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். அற்புதம் இல்லையா? ஹெல்த் பிளான் பற்றி கவலைப்பட தேவையில்லை. எப்போதும் கவலைப்பட வேண்டியதில்லை. பதில் ஹெச். வெளிப்படுத்தல் 21:4. இனி ஒருபோதும் மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினைகள் ஒழிந்து போகின. அங்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்றென்றும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதை மீண்டும் இழக்க பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் ஜனங்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். தங்கள் இருதயங்களை இயேசுவுக்கு கொடுக்கவும் அவரை பின்பற்றவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எண் 6. பரிசுத்தவான்கள் தேவராஜ்யத்தில் என்ன வகையான சரீரங்களை கொண்டிருப்பார்கள்? ஆவிகளாக இருக்கப் போகிறோமா? பிலிப்பியர் 3:20-21. அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கொடுக்கப் போகிறார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தபோது உண்மையாக எழுந்தாரா? நினைவிருக்கிறதா? கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். சீஷர்களுக்கு தரிசனமானார். மேல் அறையில் அவர்களிடம் சொன்னார். லூக்கா 24:39. அவர் நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி அவர் என்ன சொன்னார்? நான் ஆவி அல்ல என்று சொன்னார். அவர் உண்மை என்பதை நிரூபிக்க அவர்களுக்கு முன்பாக உணவருந்தினார். நமக்கு என்ன வகையான சரீரம் இருக்கும்? உண்மையான சரீரம். 4 பரிமாணங்களை பெற்றுக்கொள்வோம். இப்போது 3 பரிமாணங்களில் வாழ்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு முழு பரிமாணத்தையும் ஆவிக்குரிய பரிமாணத்தையும் இழந்தனர். அது மீட்டமைக்கப்பட்டது. இந்த மகிமையான நித்தியமான சரீரங்கள் நமக்கு இருக்கும். நாம் தேவதூதர்களுடன் பேச முடியும். தேவனை பார்ப்போம். அந்த நேரத்தில் ஆவி உலகத்துடன் நல்ல ஆவிகள் தேவதூதர்களுடன் இணங்குவோம். இந்த மகிமையான ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையில் வேறு என்ன ஊக்கமளிக்கும் வாக்குத்தத்தங்கள் காணப்படுகின்றன? அப்போஸ்தலர் 3:20-21 கூறுகிறது, தேவன் தம்முடைய உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எல்லாவற்றையும் மீட்டெடுக்கப் போகிறது. ஆம், எல்லாவற்றையும் மீட்டெடுக்கப் போகிறது. இப்போது இங்கே ஒரு கேள்வி. உங்களில் எத்தனை பேர் அந்த ராஜ்யத்தில் இருக்கப் போகிறீர்கள்? அங்கே இயேசுவை பின்பற்றப் போகிறீர்கள். நீங்கள் அங்கு அவரை பின்தொடரப் போகிறீர்கள் என்றால் முதலில் இங்கே அவரை பின்பற்ற வேண்டும். அவ்வளவுதான். இப்போது இங்கே அவரை பின்தொடர்பவர்கள் அங்கே அவரை பின்தொடர முடியும். கடைசி நேரத்தில் உங்கள் மனதை உங்களால் சரி செய்ய முடியாது. சோதனை காலம் முடிந்த பிறகு நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக விளங்குவீர்கள். இந்த வாழ்க்கையில் இருக்கும் சோகமான அல்லது வேதனையான நினைவுகள் பரலோக ஜனங்களை தொந்தரவு செய்யுமா? பதில் ஏசாயா 65:17. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை என்று அது கூறுகிறது. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை எனக்கு தெரியாது.
நான் இங்கே நிற்கும் போது கூட நான் நினைக்கும் போதெல்லாம் பயப்படுகிறேன். ஓ, நான் அப்படி சொன்னேனா, நான் பயப்படுகிறேனா? அல்லது நீங்கள் அனுபவித்த வேதனையான விஷயங்களை மறக்க விரும்புவீர்கள். சிலர் வன்முறை மற்றும் மன அழுத்தமும் ஏற்படுத்தும் விஷயங்களை அனுபவிக்கிறார்கள். எனக்கு அந்த பயங்கரமான நினைவுகள் என்றென்றும் இருக்குமா? தேவன் சொல்கிறார், நம்மை குணமாக்குவேன் என்று. எல்லா அழகும் மகிமையும் கனமும் அதிசயமும் பரலோகத்தின் இன்பங்களும் இந்த வாழ்க்கையின் வேதனையான நினைவுகள் அனைத்தையும் மறையச் செய்துவிடும். அவருடைய வலதுபுறத்தில் என்றென்றும் இன்பங்கள் இருக்கும். வரவிருக்கும் ராஜ்யத்தை குறித்து தேவன் நமக்கு அளிக்கும் வேறு சில வாக்குத்தத்தங்கள் என்ன? நாம் பல விஷயங்களை பார்க்கப் போகிறோம். பதில் ஏ. ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று அது கூறுகிறது. தேவன், நம் அன்பான பரலோக தந்தை, வேதம் கூறுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நீங்கள் தேவனின் வழியில் நடக்காவிட்டால் ஒருபோதும் இன்பம் கிடைக்காது. இப்போது நான் அடுத்த வசனத்திற்கு செல்கிறேன். என் மனைவியின் விருப்பமான வசனம் 16-11. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இன்பம் ஒரு மோசமான விஷயம் அல்ல. நீங்கள் இன்பத்தை அனுபவிக்க தேவன் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு எல்லா உணர்வையும் கொடுத்திருக்கிறார். உணவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் பின்னோக்கி சுழல்கிறோம். நாம் முதலில் சரீர சுயநல இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பின்பு அதனால் எல்லா நாட்களிலும் பாதிப்படைகிறோம். பதில் சி. ஜக்கரியா 8:5. நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சில நகரங்களில் நாம் மிகவும் பயப்படுகிறோம். என் அம்மா என்னையும் என் சகோதரனையும் பிராட்வேயில் விளையாட அனுமதிப்பார்கள். ஆனால் பரலோகத்தில் பயப்பட ஏதாவது இருக்குமா? உங்கள் பிள்ளைகளிடம் தெருவில் விளையாடுங்கள் என்பீர்கள், தங்க வீதியில் விளையாடுங்கள் என்பீர்கள். பயப்பட ஒன்றும் இருக்காது, இல்லையா? யாரும் காயப்படுத்த போவதில்லை. பதில் டி. ஏசாயா 40:31. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று அது கூறுகிறது. புது பெலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆம், உங்களுக்கு தெரியுமா, அந்த பாடல் யுகங்களின் பாறை அதை குறித்து பேசுகிறது. அறியப்படாத உலகங்களுக்கு உயர்கிறேன். அது ஒரு அருமையான பாடல். நான் நம்புகிறேன், நாம் கழுகுகள் போன்ற சிறகுகளுடன் எழும்புவோம். நாம் பறக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். தேவனின் புதிய ராஜ்யத்தின் மிக உயர்ந்த பலன் என்ன? ஓ, இது மிக அழகான பகுதி. வெளிப்படுத்தல் 21:3 நமக்கு சொல்கிறது, தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து. அங்கு ஏதாவது இருக்குமா? மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நாம் இயேசுவுக்கு ஆராதனை செய்ய முடியும். போதகராக இருப்பார். பிரசங்கிக்கும் போது யாரும் தூங்க மாட்டார்கள் இல்லையா? அவர் சொல்வதெல்லாம் நன்மையும் உத்தமமானது என்று நாம் அறிவோம். தேவன் நம்மோடு இருப்பார். அவரை நாம் பார்ப்போம். தேவனின் பரலோக ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை விலக்குவது எது? இது மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தல் 21:27. எந்த ஞானத்திலும் இல்லை, அதாவது எந்த வகையிலும் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீங்கு விளைவிக்கும் அல்லது பாவமான எது இருந்தாலும் அது உள்ளே செல்லாது. பாவம் செய்ததால் சாத்தான் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக வேதம் கூறுகிறது. பரலோகம் பரிசுத்தமான ஸ்தலம். அது தேவனின் பிரசன்னம். அந்த ராஜ்யத்தில் வாழ நாம் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே இயேசு நம்மை மாற்றுவதற்காக வர வேண்டும் என்று காத்திருக்கக்கூடாது. புதிய ஜீவனுள்ளவர்களாக மாற வேண்டிய நேரம் இது. வேதம் இன்றைய இரட்சண்ய நாள் என்று கூறுகிறது. தேவன் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க முடியும். நீங்கள் மாற்றப்படும் போது பழைய விஷயங்கள் கடந்து போகும், புதியதாக மாறும். புதிய பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லுகிற KJV பதிப்பு. வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3 அதிகாரங்களில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்று 7 முறை கூறுகிறது. எதை ஜெயம் கொள்ளுகிறோம்? நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வல்லமையினால் நாம் மாற்றப்பட்டு புதிய ஜீவனாக மாற முடியும். அது சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலம் நாம் ஜெயிக்கலாம். இயேசுவோடு நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி இருக்கட்டும். இந்த விஷயங்களை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். அது உங்கள் ஒரு பகுதியாக மாறத் தொடங்கும். இந்த வாழ்க்கைக்கும் வரவிருக்கும் வாழ்க்கைக்கும் வெற்றிக்கான சூத்திரம் எது என்று இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 6:33. இது உங்களுக்கு தெரியும். நாம் தொடங்கிய இடம் இது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம், சாலமோன் ஆண்டவரை நேசித்த போது எனக்கு ஞானத்தை கொடும் என்று ஜெபித்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜெபித்தார், தேவனின் நீதிக்காக ஜெபித்தார். தேவன் சொன்னார், நீ இதை முதலில் தேடியதால் நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கப் போகிறேன். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நான் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன், செழிப்பை கொடுப்பேன். முதலில் என் ராஜ்யத்தை தேடு என்றார். நீங்கள் தேவனை தேடினால், தேவனை அறிவது, தேவனை பகிர்வது, அவருக்காக வாழ்வது, மற்றவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வதால் அவர் அற்புதமான ராஜ்யத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். போதுமான அமேசிங் ஃபேக்ட்ஸ் வேத பாடங்களை பெற முடியவில்லையா? சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. AFTV.in இல் உள்ள அமேசிங் ஃபேக்ட்ஸ் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும். இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும். 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் இருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம். AFTV.in இப்போதே வருகை தாருங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.